இந்த சட்டமன்ற தேர்தல் அமைய வேண்டும் 2026. நீங்க எல்லாரும் பேசுறீங்க, எல்லாரும் என்ன சொல்லணுமா, தமிழ்நாட்டை ஆளுவதற்கு தகுதியான ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் மருத்துவர் அன்புமணி எல்லாரும் பேசுறாங்களே, அது பேசுறது நடக்கணுமா வேண்டாமா? இப்ப நடக்கணும்னு சொன்னா ஐயா சொல்றது கேட்கணும், எல்லாரும் நீங்க சொல்றது கேட்கணும், எல்லாம் போய் ஓடி ஓடி உழைக்கணும். உழைச்சாதான் அருள் சொன்னாரு இங்க எல்லாம் வெற்றி பெறுவோம்னு சொல்லி. அப்ப வெற்றி பெறணும்னா இப்படி எல்லாம் உழைக்கணும், நீங்க உழைச்சாதான் வெற்றி பெற முடியும். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கிராமத்திலையும் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையான கட்சி நாங்க இருக்கிறோம். இதுக்கு முன்னால உழைச்சிங்களே, இந்த உழைச்சதுதான் ஐயா. இன்னைக்கு என் கூட ஆரம்பத்தில் வந்தாங்களே, சேலம் மாவட்டத்தில் சிறைக்கு போனாங்களே, சாலை மறியல் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்களே, தடியடி பத்தாங்களே, ரத்தம் சிந்தினாங்களே, அப்படி சேலம் மாவட்டத்திலையும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மக்கள்லாம் பார்க்கணும்னு விரும்புகிறாங்க. இந்த மூத்தவர்கள், உழைத்தவர்கள், சிறைக்கு சென்றவர்கள் இன்னும் உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மூத்தவர்களை பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் மிகப்பெரிய சக்தியாக இருக்கிற வெட்டிவாய் என்று சொன்னால் கட்டி வந்து காலடியில் வைக்க இருக்கிற வீரமிக்க இளம் சிங்கங்கள், இவங்க பெரிய சொத்து.